அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமான ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசியினருக்கு ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசியினருக்கு 4 ராகு, அடுத்து 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் ராகு சுகஸ்தானத்தில், தாயார் ஸ்தானம், வீடு மனை வாகனஸ்தானம், சுகஸ்தானத்தில் ராகு இருந்தால் பெற்ற தாயாருக்கு உடல் நலக்குறைவு. அடுத்து ராகுவினால் செல்வ சேர்க்கை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். தந்தை பற்றிய கவலைகள் தோன்றி மறையும். அடிக்கடி ஏதாவது ஒரு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். அடுத்து 10இல் உள்ள கேதுவினால் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களை பற்றிய பிரச்சனைகள் வந்து விலகலாம். சிலருக்கு குழப்பமான சிந்தனை வந்து விலகும். தாங்கள் செல்ல பிராணிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். பழக்க வழக்கங்களில் கவனம் வேண்டும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிந்தனையின் போக்கில் ஆடம்பரம் வெளிப்படும். புதிய வீடுகள் வாங்குவது மற்றும் வீட்டினை சீர் செய்வது போன்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். கையிருப்புகளுக்கு தகுந்த விதத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. தன வரவுகள் மத்தியமாக இருக்கும். தொழில் சார்ந்த வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். கடன்களின் ஒரு பகுதியை நிறைவு செய்வீர்கள். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் இலக்குகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சிலருக்கு சாதகமாக அமையலாம். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். கலையை விரிவுபடுத்துவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணியாளர்களிடம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உணவு மற்றும் அழகு சாதன பொருட்களால் லாபம் அடைவீர்கள். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் கெமிக்கல் சார்ந்த பணிகளில் லாபம் உண்டாகும். அரசியல் துறைகளில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பிரச்சார பணிகள் சாதகமான வாய்ப்புகள் அமையும். உடன் இருப்பவர்களிடத்தில் அளவோடு இருக்க வேண்டும். எதிலும் பேராசையின்றி செயல்பட வேண்டும். திடீர் பயணங்களால் உடலில் சோர்வு உண்டாகும். ஆன்மீக கருத்துக்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மனதளவில் இருந்த தயக்க உணர்வுகள், கவலைகளும் குறையலாம். பெண்களுக்கு உறவுகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். தவறிய சில பொருட்கள் கைக்கு கிடைக்கலாம். வாழ்க்கை துணைவர் வழியில் சாதகமான சூழ்நிலை அமையும். சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் குறையலாம். சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் எண்ணி இதை நிறைவேற்றிக் கொள்வீர். தூர தேச பயன் சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒருவிதமான குழப்பங்கள் தோன்றி மறையலாம். அடுத்து மாணவர்கள் கெட்ட சகவாசம் ஆகாது. கெட்ட சகவாசம் மாணவர்களுக்கு ஆகாது. எப்பொழுதுமே பெற்றோர் சொற்படி அவர்கள் கேட்க வேண்டும். பெற்றோர் சொற்படி கேட்டாலே அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஆக கோயிலுக்கு சென்றால் ராகுவுக்கு துர்கை, கேதுவுக்கு விநாயகரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.